படம் உனக்கு எப்படி நான் சொல்லணும், நான் அப்படி எப்படி சொல்றேன், லோக்கலா சொல்றேன், டீசெண்டா சொல் ப்ரோ. படம் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. இப்போ லோக்கலா சொல்றேன், வேற மாரி சூப்பரா இருந்துச்சு. அசியா இருந்து நான் பார்த்துட்டு குஷி ஆயிட்டேன். லெசி ஒன்று இச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஹீரோட ஆக்டிங்லாம் தரம் தான் ப்ரோ, சும்மா சொல்லக்கூடாது, மஜா தான். நான் ஒன்று பொண்ணு ஸ்டார்டிங்ல கஜரா குத்துது, அப்புறம் நல்லா போச்சு, மஜா தான். ஃபேமிலியோட பார்க்கலாமா தெரியல, அதுனா கதை. நான் எங்க சொல்றது, படம்லாம் ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்தது, எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். லோன் மட்டும் வாங்காதீங்கன்னு சொல்றோம். லோன் வாங்க தேவையில்ல, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க லோன் வாங்கினா நம்ம தான் லாஸ்டா கஷ்டப்படுறோம். ஒண்ணு பேச்ச சாரா கேட்டுங்க, ஒண்ணு பேச்சக்காக என் மச்சான் நான் அனுபவத்துல பேசுறேன். சாரா இருந்துங்க, அந்த படமா அப்படிதான் சொல்றாங்க. அதுதான் எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. இப்போதைக்கு 2K லவ் ஸ்டோரி எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா போதும். ஏமாத்தலாம் இல்ல, எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட மூட்ல எங்களோட மைண்ட் செட் எங்களோட லவ் புரிஞ்சுக்கினாலே போதும் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனை ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் பர்ஸா பார்த்து வருதுங்க, மனசா பார்த்து வர்றது அது இப்போதைக்கு அப்படி இருக்கு. அதை மட்டும் மாத்திக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் சொல்ல முடியாதுல்ல, எல்லா பொண்ணுலாம் தப்பு சொல்ல முடியாது. ஒரு சில பொண்ணுங்க அப்படி இருக்காங்க, அந்த பொண்ணுங்க மட்டும் மாத்திட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் பார்த்த பொண்ணுலாம் அப்படிலாம் ஃபேமிலியோட பார்க்கல, ரெண்டு பசங்க தான் பார்க்க வேண்டிய படம். ஹீரோ நல்லா நடிச்சுக்கிறா போல, நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஹீரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்துல? மெசேஜ் என்னன்னா, லவ் லைஃப்ல ரெண்டு பேரோட ஆணும் பெண்ணு ஈக்குவலான இது கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ன்றத பத்தி நல்லா பேசிட்டு இருக்கோம். சூப்பரா ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவருக்கு. நல்லா மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு, எந்த இடத்துலயும் போர் அடிக்கல, எல்லா மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் படம்னால படம் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ. நடிப்பெல்லாம் தெரியுது, நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இது வந்து தனுஷ் அவங்க படம் தான். அவர் மச்சானை வச்சு அவர் எடுத்துட்டாரு, நல்லா தான் இருக்கு, சூப்பர் கதை தான். அதெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்க கூடாது, கடை அதிகமா வாங்க கூடாது. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ன கான்செப்ட்னா, பசங்களை பொண்ணுங்க எப்படிலாம் செலவழிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம கடை வாங்கி கூட செலவழிச்சிடும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். லவ்வர்ஸாக வந்து பாருங்க, படம் சூப்பராக இருக்கு. ப்ளஸ் இன்னொன்னா, அந்த படத்தில் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டது செலவு பண்ணுறதோட இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட பார்க்கறதோட லவ்வராக பார்க்கறது தான் நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ.